கண்ணு எரியுதுப்பா. சீதா 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 இங்க பாரு. சீதா ஒண்ணு இல்ல சீதா. சீதா சரியாயிடும். இங்க பாரு நான் தான் சொல்றேன்ல சரியாயிடும். ஒண்ணு இல்ல சீதா. பாஸ் என்னால ஆட முடியாது பாஸ். என்ன மன்னிச்சிருங்க பாஸ். முத்தரமனு கருணை காட்ட மாட்டேங்கிறா. நான் தோத்துட்டேன். மாப்பிள்ள டாக்டர் கூட்டு வருவாருமா. மாப்பிள்ள சீதா அழாதம்மா. இரு பொறுமையா இரு. அழாதம்மா. சீதாவால கண்ணு முழிக்க முடியல, முழிக்கவும் மாட்டா. சித்தி சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஆகும். அதுக்கு இடையில அவளால கண்ணு முழிக்க முடியாது. எரிச்சல் அப்படியே உயிர் போகும். அப்புறம் எப்படி அவ ஆடுவா? மகாவோட பிளான் பெர்ஃபெக்ட்டா வொர்க் அவுட் ஆயிடுச்சு. இல்லனா சொதப்பி இருக்கும். சரி வா. ராம், என்னாச்சு ராம்? சீதா அழுவுறா. அவ கண்ணுல மிளகா பொடியை தூவி சதி பண்ணிட்டாங்க. இந்த காரணம் எல்லாம் சொல்லாத. பரதம் கத்து கொடுக்க சொன்னீங்க, நான் கத்து கொடுத்துட்டேன். அவ ஆடியே ஆகணும். ஏன் பரதம் ஜெயிக்கணும்? எப்படி மாஸ்டர்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவ வருவாளா மாட்டாளா? அவளை எப்படி அவளை கூட்டிட்டு வா. சரிங்க மாஸ்டர். என்ன மாஸ்டர், முடிச்சுக்கலாமா? சீதாவால ஆட முடியாதுல்ல? ஏன் ஆட மாட்டா? நிச்சயம் ஆடுவா. இப்ப வருவா பாரு. சீதா அழாதம்மா அழாத. இங்க பாரு சீதா. என்னடா பண்றது? சீதாவால ஆட முடியாதுடா. முடியாது. ராம், சீதாவுக்கு பதிலா நீ ஆடினா ஒத்துப்பாங்கடா. நீ மட்டும் ஆடலாம்டா. மாப்பிள்ள, என் பொண்ணு பாவம், ஏதாவது பண்ணுங்க. என் பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாப்பிள்ள. உங்க மேல உசிரே வச்சிருக்கா. மாப்பிள்ள, சீதா சத்தியத்தை மீற மாட்டேன் மாப்பிள்ள. உங்களை விட்டு போயிருவா மாப்பிள்ள. என் மானத்தை காப்பாத்த வாக்கப்பட்டா. அந்த வாழ்க்கை பறி போயிடும் மாப்பிள்ள. ஏதாவது பண்ணுங்க மாப்பிள்ள. ஆமாடா. தாயே முத்தாரம்மா, அம்மா தாயே முத்தாரம்மா, நீ இருக்கல்ல. தாயே காப்பாத்துமா. சீதா அழாதம்மா அழாதம்மா. எனக்கு பயமா இருக்கு. அழாத, கொஞ்சம் இரு. உனக்கு என்னம்மா ஆச்சு? நான் என்ன செய்ய? மாப்பிள்ள ஏதாவது பண்ணுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள என் பிள்ளைய காப்பாத்துங்க மாப்பிள்ள. ஒரு 5 minutes பாப்போம். அதுக்குள்ள வரலனா அஞ்சலியும் பிரியாவும் ஜெயிச்சதை அறிவிச்சிடலாம். சீதா சீதா என்ன செய்யுது உனக்கு? சீதா மாமா, மாமா என்னடா ஆச்சு? வலிக்குது மாமா. ஐயோ மாமா முடியல. மாப்ள டேய் மாமா, பாருங்க என்ன சொல்லுங்க. ஐயோ ராம், வலிக்குது மாமா. மாப்ளக்கு நெஞ்சு வலிக்கா. வலிக்குது சீதா, வலிக்குது வலிக்குது. என்னாச்சு பாஸ்? வலிக்குது. பாஸ்க்கு என்னாச்சு? சீதா வலி தாங்க முடியல. பாஸ்க்கு என்னாச்சு கேளுங்க. என்ன பாருங்க மாப்ள. என்னாச்சு மாப்ள? வலிக்குது மாமா. என்ன நெஞ்சு வலிக்கா? ஆமா. திடீர்னு நெஞ்சு வலியில துடிக்கிறா சீதா. நீ ஆடலன்னதும் ராமுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஆமா பயங்கரமா வலிக்குது. பாஸ் பாஸ் எனக்கு ஒண்ணு ஆகல பாஸ். எனக்கு ஒண்ணு ஆகல பாஸ். என்ன பாஸ்? அப்பா அப்பா சீதா என்னால வலி தாங்க முடியல சீதா. சீதா என்ன பாரு சீதா. என்னால முடியல பாஸ். சீதா அப்பா டாக்டருக்கு கால் பண்ணுங்க யாராவது. சீதா ஏதாவது ஹாஸ்பிடல் போலாமா? டேடே என்ன பாருடா மாப்ள, ஹாஸ்பிடல் போலாமாடா? இல்ல இல்ல என்னால கார்ல உட்கார முடியாது. பாஸ் பாஸ் சீதா சீதா எனக்கு பயமா இருக்கு சீதா. சீதா என்ன பாரு சீதா. சீதா என்ன பாரு சீதா. என்னால
என்னால வலி தாங்க முடியல சீதா. சீதா சீதா என்ன பாரு சீதா. கண்ணு 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 திறக்க முடியல. சீதா கண்ணை முழிச்சு பாரு சீதா. ஐயோ கண்ணை முழிச்சு பாரு. சீதா சீதா என்ன பாரு சீதா. சீதா என்ன பார்க்காம நான் ஹாஸ்பிடலுக்கு வர மாட்டேன். சீதா சீதா என்ன பாரு சீதா. சீதா கடைசியா ஒரு முறை என்ன பாரு சீதா. ஒரே ஒரு முறை என்ன பாரு சீதா. சீதா என்ன பாரு சீதா. சீதா 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 என்ன பாரு சீதா. சீதா முடியல பாஸ். வலிக்குது சீதா. பாஸ். அம்மா 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 சீதா மாப்பிள்ள துடிக்காரம்மா. அம்மா கண்ணு முழிச்சு பாருமா சீதா. கண்ணு முழிச்சு பாருமா. நீ ஆடலன்னதும் மாப்பிள்ளைக்கு நெஞ்சு வலி வந்துட்டுமா. சீதா சீதா என்னால முடியல. ஐயோ, வலிக்குது சீதா பாஸ். சீதா சீதா என்ன பாரு சீதா. என்னால முடியலையே. சீதா வலி தாங்க முடியல சீதா. என்ன பாரு சீதா. கண்ணை திறந்து பாரு. நெஞ்சு வலி தாங்க முடியல சீதா. என்ன பாரு சீதா. பாரு சீதா என்ன பாரு. ஏய், சீதா. பாஸ் என்னாச்சு பாஸ்? என்னாச்சு பாஸ் உங்களுக்கு? அப்பா டாக்டர் கூப்பிடுங்கப்பா. அப்பா டாக்டர் சீதா கூப்பிடுங்க. சீதா என்ன பாத்துட்ட. சீதா நீ என்ன பாத்துட்ட. பாஸ் உங்களுக்கு என்னாச்சு? வாங்க ஹாஸ்பிடலுக்கு ஏய், போலாம் பாஸ். ஏய், அப்பா இல்ல இல்ல சீதா நீ கண் முடிக்கணும்னு தான் போய் சொன்ன. எனக்கு ஒண்ணும் இல்ல சரியா. சும்மா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான். ஐயோ எல்லாம் டிராமா, கண்டுபிடிக்க முடியல. பாத்தியா ஒரு ஷாக் கொடுத்ததும் உன் கண்ணு சரியாயிடுச்சு. அங்கிள் நீங்க போங்க, நான் சீதா கூட்டிட்டு வரேன். அப்புறம் மாப்பிள்ள நேரம் ஆயிட்டு. அப்புறம் அவங்க ஏச போறாங்க. சீக்கிரம் வாங்க. என்ன நான் கூட்டிட்டு வரேன். ஓங்க பாஸ். இப்ப என்ன இன்னும் 20 செகண்ட் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க.
சொல்லுங்க மாஸ்டர், யாரு வெற்றி பெற்றாங்கன்னு நீங்களே சொல்லுங்க. ஜெயா, நீயே சொல்லு. நீ தான் சொல்லணும். இந்த போட்டியில அதி அற்புதமா ஆடி சீதா வெற்றி பெற்றுள்ளார். மது, சொன்னா கேட்க மாட்டியா? கோச்சிக்காதீங்க. உண்மையா பொய்யான்னு புரிஞ்சுக்காம என்னால கன்ஃபியூஸ் ஆக முடியாது. நான் இங்க இருக்க கூடாதுன்னு சீதா சொன்னாளா? அதுக்காக தான் இந்த காம்படிஷன் நடக்குதான்னு நான் தெரிஞ்சுக்கணும். தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்போ நீ நாங்க சொல்றத நம்பலையா? எனக்கு சொல்ல தெரியல. சீதா என் தங்கச்சி, என் கூட பிறந்தவ. நீங்க சொல்ற மாதிரி அவளே சொன்னாலான்னு நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். தப்பு இல்லைல்ல? உண்மையை சொல்லணும்னா சீதா தான் இப்படி பந்தயம் எல்லாம் கட்டி டான்ஸ் ஆடி ஜெயிச்சான்னு சொல்றதெல்லாம் சத்தியமா என்னால நம்ப முடியல. நம்பாம இருக்கவும் முடியல. குறுகுறுன்னு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பதட்டத்தோட என்னால வாழ முடியாது. எனக்கு உண்மை தெரிஞ்சுக்கணும். என்னை தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். என்ன ஆகும்? சீதா கிட்ட கேட்டா இந்த பந்தயத்தை கட்டினதே நாம தான் சொல்லுவா. ஆனா மது அதை நம்புவாள? என்னதான் இருந்தாலும் மது சீதாவோட அக்கா. நடன போட்டி தீவிரமா நடந்தப்போ சீதா ஜெயிக்கணும்னு மது சாமி கும்பிட்டத நான் கவனிச்சேன். ரத்த பந்தமாச்சே, விட்டு கொடுக்க மாட்டால. அப்போ என்னதான் முடிவு? மது, என்ன இன்னும் கிளம்பலையா? பட்டுன்னு கிளம்பி எடுக்க வேண்டியதுல எடுத்துக்கொண்டா. சொல்லுதம்ல, இனிமே யோசிச்சு ஒன்னும் ஆக போறதில்ல. கிளம்பி வா. என்ன ஏன் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இப்படி? கிளம்பி வா. சீதா பரதம் ஆடினதே என்னை வீட்டை விட்டு அனுப்பதானா? உனக்காண்டிதான். நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இனிமேலும் உன்னை இங்க இருக்க விடக்கூடாது. அதுக்காண்டிதான் என் புள்ள இம்பிட்டு கஷ்டப்பட்டா. முத்தாரம்மன் துணையால இப்ப ஜெயிச்சுட்டா. இனிமேலும் நீங்க இருக்க வேண்டாம். மகாலட்சுமி உன்னை இங்க வச்சுக்கிட மாட்டாங்க. யோ, அம்மா வேற போன் போட்டே கிடக்க. கிளம்பி வா. ஓ, அப்ப எல்லாருமா சேர்ந்துதான் இந்த போட்டியை நடத்திருக்கிய? எனக்கே லேட்டா தானே தெரியும். எங்க சீதா தோத்துருவாளன்னு பயந்தே போயிட்டேன். சீதா ஏன் மவளாச்சே, ஜெயிச்சுட்டாள்ல. அவ கண்ணுல முளத்தபடி தூங்குனாங்களே, கண்ணு முழிச்சு ஜெயிச்சுட்டாள்ல. மனசுல வைராக்கியம், அதான் ஜெயிச்சிருக்கா. நினைச்சது சாதிச்சுட்டா. அக்கா இருக்காத போயிருன்னு சீதா சொல்லியிருந்தா நானே போயிருப்பேனே. எதுக்கு இந்த போட்டி டான்ஸ் எல்லாம்? நீ சொன்னா சரிதான். ஆனா மகாலட்சுமி விட மாட்டாங்கல்ல. அதனாலதான் இந்த ஏற்பாடு. என்னமோ பண்ணா அதுவா முக்கியம்? என் புள்ள நினைச்சா சாதிச்சுட்டா. நீ கிளம்பி வா, போலாம். சீதா கவலைப்படாத. நானுமே இங்க இருக்க மாட்டேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அக்கா, இப்போ கிளம்புனாதே விடியறதுக்குள்ள போக முடியும். சட்டுன்னு
மது, நீ போக வேண்டாம். சொன்ன கேளு. இல்ல, நான் போறேன். நான் இருக்கிறது சீதாக்கு பிடிக்கலல்ல. நான் எங்க இருக்கணும்? உன் அப்பா கூட போக போறியா? இல்ல, நான் அவர் கூட போகல. நான் ஊருக்கு போறேன். ஊருக்குன்னா சூர்யா வீட்டுக்கு போறியா? நான் எதுக்கு அங்க போனோம்? சூர்யாக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் வேற எங்கேயாவது போய்க்கிறேன். கண்டிப்பா இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். மகா, மது போயிடுவாளா? எப்படி போவா? போக விடுவேனா? ராம், சித்தி கூப்பிட்டீங்களா? ராம், மது அவங்க அப்பா கூட போக மாட்டேன்னு சொல்றா. ஆனா சூர்யா வீட்டுக்கும் போக மாட்டேன்னு சொல்றா. வேற எங்க போறானே தெரியல. திரும்பவும் தற்கொலை முயற்சி பண்ணிட்டா அது தப்பாயிடும் ராம். ராம், நீ சொன்னதான் சீதா கேப்பா. சீதா கிட்ட சொல்லி மதுவை போக விடாம தடுக்கணும். இது பாரு, இல்லைன்னா என்ன வேணாலும் நடக்கும். அதுக்கு நாம தான் காரணம் ஆயிடுவோம். நீ சொன்னா மட்டும்தான் சீதா கேப்பா. ராம், என்ன பண்ண போற? ராம், சீதாவை மது போக வேண்டாம் சொல்லணும். இல்ல மது தப்பான முடிவு எடுத்துருவா. உயிர் போனா வராத ராம், பாத்துக்கோ. ஆமா சித்தி, மது தப்பா முடிவெடுத்துட்டா அதுக்கு நாமளும் காரணமாயிடுவோம். நானும் சேர்ந்துதானே ஆடினேன். நான் பாத்துக்கிறேன். மது போக மாட்டாங்க. நான் போக விட மாட்டேன். ஷோர். யாரும் வரல. சீதா, அவளை எங்க? என்னன்னு தெரியலப்பா, இன்னும் வரல. சரி, போமா. சரி, வாரேன்னம்மா. சரிப்பா. மதுவா, நான் உங்க கூட வரல. சீதா கண்டிஷன் படி நான் இங்க இருக்க கூடாது. அதானே சீதா உன்னோட கண்டிஷன்? அப்பா கூட போகலனா வேற எங்க போக போற? சூர்யா வீட்டுக்கு போகட்டும். அதான மது வீடு. அவன் தான் சரியில்லைங்க. அல்ல, அங்க எதுக்கு போகணும்? அது வா போவோம். நான் தான் சொல்லதல்ல உங்க கூட வரமாட்டேன்னு. அக்கா, நீ அப்பா கூட போ. உனக்கு தெரியாத பல உண்மைகள் இருக்கு. கேட்டா நீ தாங்க மாட்ட. ஆனா நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். பேசாம அப்பா கூட போ. அப்பா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நான் எங்க இருக்கணும்னு நீ டிசைட் பண்ணாத. நான் இங்க இருக்க கூடாது. அதுதானே உன்னோட கண்டிஷன். இங்க இருக்க மாட்டே, போதுமா? அக்கா, நீ பாக்குறது எல்லாம் உண்மை இல்ல. நீ கேக்குறது எதுவுமே உண்மை இல்ல. நிஜம் புதஞ்சு கிடக்கு. சொன்னா கேளு. நீ யாரி? நீ யார் என்ன கைட் பண்ண? ஏடி, வேலையை பாரு. நான் போய்க்கிறேன். மது, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். பாஸ், அப்பா கூட போ சொல்லுங்க. எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்றேன். மது, நீங்க இங்கே இருங்க.